இன்னைக்கு இந்த வீடியோ நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வீடியோவாக ஆகக்கூடும். அதனால் கவனமாக பாருங்கள். இரவு 9 மணி ஆகுது. பெங்களூரில் ஒரு ஐடி ஆஃபீஸு. 25 வயது உள்ள அமித்து காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தது. இன்னும் வீடு திரும்பலை. மேனேஜர் இன்னொரு அர்ஜென்ட் வேலையை கொடுத்து காலையில் 6 மணிக்குள்ளே முடிக்க சொல்லிட்டாரு. லேப்டாப் ஸ்க்ரீனில் எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அன்பு கண்களோ அங்கே இல்லை. அது தன்னுடைய மொபைல் ஃபோனில் அழகான ட்ராவல் லவர்ஸ், அழகான மலைத்தொடர், அழகான இயற்கை, அழகான சுதந்திரம். அவர் மனசில் மட்டும் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பாக்கி வாழ்க்கையும் இப்படியே போயிருமான்னு. அப்படியே பார்த்தாலும் வெளியிலேருந்து பார்த்தாலும் வாழ்க்கை வெல் செட்டில் தான். பெற்றோர் சொன்னாங்க மகன் நல்லா செட் ஆகிட்டான். நண்பர்களும் சொன்னாங்க இனி வாழ்க்கை ஒரே ஜாலி தான். வருஷத்துக்கு சம்பளம் 12 லட்சம். கொஞ்ச நாளில் பெண் வீட்டார் பார்க்க வர்றாங்க. ஆனால் அன்பு மனசில் மட்டும் ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு மனசு உடஞ்சது மாதிரி இருக்குது. ஒரு சைடு பார்த்தா வாழ்க்கையில் நம்பிக்கையின்மை, ஒரு சைடு பார்த்தா வாழ்க்கையில் எதுவும் இல்லை. இந்த ஃபீலிங் அன்புக்கு மட்டும் கிடையாது. இதில் லட்சம் பேர், ஏன் கோடி பேர்த்துக்கும் இந்த டவுட் இருக்குது. அன்பு 25,000 ரூபா சம்பளத்துக்கு காலையில் மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது கேண்டி கிராஷ் கேம் விளாட்றது, சாயந்தரம் எஃப்எம் கேட்குறது, அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்புறது. இதே வாழ்க்கை ரூட்டீன். அப்புறம் சாட்டர்டே ஐபிஎல் மேட்ச் பார்க்குறது, சண்டே அன்றைக்கி ஏதாவது படத்துக்கு போய் படம் பார்க்குறது. இதே ரூட்டீன் வேலை. அடுத்து மண்டேலேருந்து அதே ரூட்டீன் வேலை. அப்படியே அந்த வாழ்க்கையும் முடிஞ்சு போகும். இவங்களை பற்றி ஃபாசி என்பவர் எழுதியிருக்காரு. வீட்டிலேருந்து வேலைக்கு போவது, வேலையிலேருந்து வீட்டுக்கு வருவது, இது ரொம்பவும் டேஞ்சரானது. நமது கனவு எல்லாம் அழிஞ்சு போகுது. இது வருஷம் முழுவதும் போய்கிட்டு இருக்கோம், ஏன் வாழ்க்கை முழுவதும் கூட போய்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் இப்படி போகிறது எல்லாருக்கும் சந்தோஷமாண்டா? கண்டிப்பாக இல்லை. உங்கள் கேரியர், உங்கள் பேஷன், உங்கள் கனவு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். அதனால் இந்த வீடியோ முழுவதும் கவனமாக பாருங்கள். ஃபாலோ யுவர் பேஷன். மனசு சொல்கிறத கேளு. ஒரு நாள் எல்லாம் தெளிவாகும். அன்பு இது போல் நிறையா வீடியோ பார்த்தாச்சு, சிலது செஞ்சும் பார்த்தாச்சு. ஆனால் எல்லாமே தோல்வி தான். சில பேர் சொன்னாங்க பேஷன் பூஷன்லாம் எதுவும் கிடையாது, அதனால் பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு. இன்னும் சில பேர் சொன்னாங்க நான் நினைக்கிறது ஒன்று, ஆனால் அது எப்படி தொடங்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. 2 பேருடைய நினைப்பும் தவறு தான். 2018 ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எனக்குள்ளே இல்லை அந்த பேஷன் தெரிஞ்சால் போதும், அதை நான் கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன். இந்த நினப்பு தவறு. ஸ்டடி படி பார்த்தா பேஷன் என்பது ஒளிஞ்சு கிடக்கிற ஒரு புதையல் கிடையாது. அது ஒரு செடி மாரி. அதை நடணும், தண்ணி பாய்ச்சணும், நல்லா பராமரிக்க பண்ணால் தான் அது நல்லா வளரும். முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்து ஜெனினா அதை பண்ணு. அதுக்கப்புறம் அதில் ஸ்கில் டெவலப் பண்ணு. அதிலிருந்து வர்றது தான் மாஸ்ட்ரி. மாஸ்ட்ரியிலேருந்து அட்டானமி. இதிலிருந்து டெவலப் ஆகிறது தான் பேஷன். முதல்ல பேஷனை கண்டுபிடிச்சி அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இது ஃபார்முலா கிடையாது. ஃபார்முலா எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ட்ரை பண்ணு, கோ டீப்பு, ஆழமாக யோசி, ஸ்கில்லை உருவாக்கு. அப்புறம்தான் உங்களுக்குள்ளே அந்த பேஷன் தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா ஒரு கேள்வி வரும், ஃபார்முலா இவ்வளவு ஈஸின்னா நாட்டில் 80% பேர் ஏன் இதை பண்ண முடியல? அப்படின்னா நளினி கதையை பற்றி வாங்க இதில் தெரிஞ்சுக்கலாம். நளினி காலேஜ் முடித்த பிறகும் நளினிக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. அவங்களும் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் போன பிறகும் பின்னாடி வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க. அந்த டயத்தில் பையனுடைய பர்த்டே வந்துச்சு. பர்த்டேயில் அவங்க ஒரு பர்த்டே கேக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ பர்த்டேக்கு எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்திருக்கும்போது அந்த கேக்கை பார்த்து அதிர்ச்சியப்பட்டு எங்களுடைய குழந்தைகளுடைய பர்த்டேவுக்கும் இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அங்கிட்டு 2-3 நாளையிலேயே ஒரு 3 ஆர்டர் வந்துருச்சு. நேவாவுக்கு ஒரே சந்தோஷம், நல்ல ஆர்டர் வந்துருச்சு, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சப்ப இன்னும் பாராட்டுகள் அதிகமாக வந்துச்சு. ஆனால் 3ஆவது ஆர்டர் செஞ்சு அனுப்புனப்ப அவங்க பர்த்டேயில் அந்த கேக்கு கெட்டு போச்சு. அதனால கேக்கு கெட்டதால்
நளினியை அவங்க ஒரே இதாக பிடிச்சி ரொம்ப திட்டாங்க. எங்கள் குழந்தையோடைய பர்த்டே வீணாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நளினிக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. இதனால் அக்கம் பக்கத்துலேயும் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்சு வீட்லேயும் வீட்டுக்காரரு, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதை செஞ்சதுனால ஊர் பூரா கெட்ட பேர், அதனால் இந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு வீட்டில் இருக்க வேலையை ஒழுங்காக பாருன்னு வீட்டுக்காரரு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட நேகா 3 நாளாக சாப்பிடாம அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 3 மாதத்து வரைக்கும் எந்த ஆர்டருமே வரல. இதை பார்த்த நளினிக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இல்லை, நம்ம வீட்டுக்காரர் சொன்னது மாதிரி இந்த வேலையை விட்டுறலாமா, இல்லை இன்னொரு தடவை தொடர்ந்து இதை செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2 ஆர்டர் வந்துச்சு. அந்த 2 ஆர்டருமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தாங்க. அதை கொண்டு வர்றதுக்கு இவங்க இப்போ முழுசும் தெரியறதுக்கு 2 வருஷமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி இவங்க ஸ்விக்கி மற்றும் டொமேட்டோவில் இவங்க மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. இன்றைக்கி இவங்க அந்த கம்பெனிகளுக்கு நிறையா கம்பெனி மூலயமா செஞ்சு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு. இது அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இவங்க கேக்குன்னா நல்லா ஃபேமஸ். பர்த்டே கேக்கு அவ்வளோ அழகாக இப்போ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்றைக்கி சென்னையில் பெரிய கம்பெனியே ஆரம்பிச்சிட்டாங்க. நளினிக்கு இந்த விஷயம் ஒரு நாளில் வரலை, ஏன் பல நாள் ஆர்டரே கூட வராமலாம் இருந்துச்சு. அதுமாரி இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நளினி மனசு உடஞ்சி போகல. ஆனால் விடாப்பிடியாக அது வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இது பண்ணாங்க. அவங்க வீட்டில் கூட வீட்டுக்காரரு, குடும்பத்தில் எல்லாருமே இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கலாம் சொன்னாங்க. ஆனால் நேகா அது விடலை. அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுனதுனால இன்றைக்கி பேக்கரிக்கு பயங்கரமான டிமாண்டில் இவங்க பேக்கரி டிமாண்டாக இருக்குது. நேகாவுக்காவது தெரிஞ்சுது, நம்ம இதை தான் பண்ணலாம், பேக்கரி வைக்கலாம், பர்த்டே கேக்கு பண்ணி அதிலேருந்து ஃபேமஸ் ஆகலாம்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் சில பேர்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா நமக்கு அது செட் ஆகும்ன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதனால் முதல்ல ஒரு விஷயத்தை கண்டினியூவாக அதை பண்ணணும். அது பண்ணி முடித்து அதில் பார்க்கணும் ரிசல்ட்டு. சரியாக வரலையா அப்புறம்தான் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகணும். இதுதான் முக்கியமானது. நமக்கு ஆர்காலிஸ்ட்டை பற்றி தெரியலைன்னா ஆர்காலிஸ்ட்டு எப்படி நம்ம பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நம்ம டாக்டர் பண்ணணுன்னா நம்ம டாக்டரை தெரிஞ்சதுனால தான் டாக்டர் படிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறோம். அதேமாரி சயின்டிஸ்ட்டை ஆகணும்னா சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான், அவங்க கேரியரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ்லேருந்து டிகிரி வரைக்குமே மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால எல்லாமே அது தெளிவாக நமக்கு அது புரியறது இல்லை. உலகத்தில் மொத்தம் 12,000 கேரியர்ஸ் இருக்குது. அதாவது 12,000 விதமான வேலைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி ஜெயிக்கலாம். அதனால் அதுபடி மனசு வச்சு நம்ம அதில் ஈடுபாடு காட்டி நம்ம ஜெயிக்கணும். இந்தியா பொறுத்த அளவுக்கு தெரிஞ்ச கேரியர்லாம் என்ஜினியர், டாக்டர், லாயர், அப்புறம் டீச்சர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், கிரிக்கெட்டர், எம்பிஏ, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவ்வளோதான் தெரிஞ்சது அதிகம். இந்த கேரியரை பற்றி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைச்சா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது, கிடைக்கலன்னா விட்டுட்டு அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்ட்டு விட்டுட்டு சும்மா இருந்துடுறது. உங்களுக்கு உங்கள் ஃபேஷன் தெரியாது, உங்களுடைய தவறு கிடையாது. உங்களுக்கு அந்த சிஸ்டம் தெரியாததான் தவறு. பெட்டர் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபுட்பால் விளாண்டாரு, பேஸ்கெட் பால் விளாண்டாரு, ஹேண்ட்பால் விளாண்டாரு, கிரிக்கெட் விளாண்டாரு. ஆனால் இதுலலாம் அவருக்கு ஒன்றும் செட் ஆகலை. கடைசியில் டென்னிஸில் தான் பயங்கரமான ஒரு பெரிய வீரரானார். இதே போல் மகேந்திர சிங் தோனியும் முதல்ல ஃபுட்பால் விளாண்டாரு, ஹேண்ட்பால் விளாண்டாரு, மற்றது எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியில் ஃபுட்பால் விளாண்டு கோல் கீப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டில் உலகத்திலேயே மகா சாம்பியன் ஆனார். உலகத்தில் 12,000க்கு மேலே கேரியர் லைஃப் இருக்குது. இதெல்லாம் நம்ம பணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. பணம் எது அதிகமாக சம்பாரித்து கொடுக்கும், டாக்டர், என்ஜினியர், இப்படி தேடி போகக்கூடாது. நமக்கு நம்ம லைஃப்க்கு நமக்கு மனசுக்கு பிடிச்ச இதை செலக்ட் பண்ணணும். அதுமாரி ஒரு 5 லைஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு லைஃப்பை ஒரு இதை பற்றி எடுத்து அதை நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம்
அதிலேயே ட்ரை பண்ணுங்கள். அந்த டயத்தில் நீங்கள் ஃபோன் பார்க்குறதோ மற்றதெல்லாம் கிடையாது. முழு மூச்சாக அதில் மனசு ஈடுபட்டு அதை செய்யுங்க. அப்போ அதில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கே அந்த லைஃப்பை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்கள் பேஷன். அதை கையில் பிடிச்சி லைஃப்பில் முன்னுக்கு வர பாருங்கள். வாங்க திரும்ப அன்பு கதைக்கு வருவோம். அன்பு மண்டே அன்னைக்கு வேலை முடிக்க நைட்டு 1:30 ஆயிடுச்சு. 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்ததுமே 1:30க்கு சாப்பிட்டு படுத்து தூங்க 2 மணி ஆயிடுச்சு. தூங்கினதுமே 3 மணிக்கு நெஞ்சு வலி எடுத்து எந்திரிச்சிட்றாரு. எந்திரிச்சு நெஞ்சு இதுக்கெல்லாம் ஒரே படபடக்குது, ஒரே வலி தாங்க முடியல, மண்டை வேற வலிக்குது. உடனே அன்னைக்கே அப்பயே டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. டாக்டரு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, எல்லாமே இசிசி இதுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஆனால் பேனிக் அட்டாக் தான். அதனால் இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்பு அதை பற்றி யோசிக்கிறாப்படி. சரி, அப்படி நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டா இல்லை வேலையை விட்டுட்டா இந்த மாதிரி இஎம்ஐலாம் யார் கட்டுறது? இஎம்ஐ வாங்கினது, பைக்கு வேணும்னு இஎம்ஐ வாங்கினது, அப்புறம் கார் வேணும்னு இஎம்ஐ வாங்கினது, அப்புறம் மிக்சி கிரைண்டர் எல்லாமே இஎம்ஐயில் போய்கிட்டு இருக்கு. அதனால வேலைக்கு போகலைண்டா இதெல்லாம் கஷ்டம்தான், இதெல்லாம் கட்டுறது. அன்பு 12வது படிக்கும்போதே அவங்க அப்பா ஒரு முடிவுக்கு வந்தார். என்னன்னா ஐஐடி படிக்கிறது இல்லைன்னா நீட்டு கோச்சிங் போகிறது. கடைசியில் ஐஐடிக்கு கோச்சிங் போகிறதுன்ட்டு முடிவு எடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. அதில் 3 லட்ச ரூபா கட்டி ஐஐடி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகி ஐஐடி படித்தாச்சு. ஐஐடி படித்து முடிக்க மொத்தம் 10 லட்ச ரூபா லோனு, எஜுகேஷன் லோனு வாங்கியாச்சு. அன்பு படித்து முடித்ததுமே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. மாதம் 25,000 ரூபா சம்பளம். எஜுகேஷன் லோன் கட்டுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அமித் ஆஃபீஸ் போக ஒரு பைக்கு இஎம்ஐயில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காரும் இஎம்ஐயில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஹவுஸு 22 வருஷத்துக்கு ஹவுசிங் லோன், இதுவும் வாங்கியாச்சு. இந்த மாதிரி வாழ்க்கை அமித்துக்கு மட்டும் கிடையாது. ஏன் 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, லட்சம் பேர், ஏன் கோடி பேருக்கு இதே வாழ்க்கை தான். ஸ்கூல் சரியில்லைன்னா ப்ரைவேட்டு ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னா ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல், ட்ராவலர் சரியில்லைன்னு சொன்னால் ப்ரைவேட்டு கார் வாங்குறது, வாட்டர் சரியில்லைண்டா வாட்டர் பியூரிஃபை, ஏர் சரியில்லைண்டா ஏர் பியூரிஃபை. இது எல்லாமே இஎம்ஐயில் தான் போகும். ஒன்றுக்கு மேலே ஒன்று செலவு தான் வந்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையில் இஎம்ஐ கட்ட கண்டிப்பாக வேலைக்கு தான் போய் ஆகணும். வேலைக்கு போகலைன்னா இஎம்ஐலாம் கட்ட முடியாது, வாழ்க்கையே நின்றும். அதனால் இதிலிருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அன்பு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தாத்தா சொன்ன ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதில் வந்து மெயினானது வுட் கார்னிங் பண்ணி பார்க்கலான்ட்டு. அப்புறம் அன்பு அன்னைக்கு ஃபஸ்ட்டு டைமாக ஆரம்பிக்கும்போது ஒரு மணி நேரம் வுட் கார்னிங் பண்ணது. அதில் ஃபோன் வந்தாலும் கூட ஃபோனு எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அன்புக்கு வந்து கை காலெலாம் நடுக்க எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது பண்ண முடியல, அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போயிட்டார். அப்புறம் அன்பு வீட்டுக்கு வந்ததுமே டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த வேலையை செஞ்சு பார்க்குறது. அப்போ கொஞ்சம் பிரச்சனை எதுவும் வரலை, ஓரளவுக்கு மனசும் திருப்தியாக இருந்துச்சு. ஃபோனும் கண்டிப்பாக எடுக்கிறதே இல்லை. இதிலிருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும்னு ஒரு ஆசையும் வந்துருச்சு. அன்பு 1 மாதம் கழித்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டினதுமே அவங்கெல்லாம் பார்த்துட்டு, இந்த காலத்தில் யார் வுட் கார்னிங்லாம் பண்ணுறது, இதெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை, அதனால் பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது கோடிங்ஸு கற்றுக்கிட்டேன்னாக்க ஏதோ பிரயோசனமாவது இருக்கும், அதனால் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரித்தாங்க. இதனால் அன்புக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனாலும் அன்பு இதை விடலை. வந்து இதேமாரி கார்னிங் பண்ணதை பூரா யூடியூப்பு, நெட்டில் இதுகளெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எந்த டிமாண்டை 3 மாதத்து வரைக்குமே வரலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் வந்துச்சு. அதை செஞ்சு அனுப்புனதுமே அவர் ரொம்ப பாராட்டி கொஞ்சம் ப்ரைஸும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இதேமாரி நிறையா டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பண்ணி கொடுத்தா மாதம் 30,000 ரூபா 50,000 ரூபா வரைக்கும் வருமானம் வந்துச்சு. இதிலிருந்தே நல்லா வருமானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வேலை இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னா 1 நாளில் 2 நாள்லாம் செஞ்சு அதை முடிக்க முடியாது. குறைஞ்சது 6 மாதம் 6 மாதம் கண்டினியூவாக அதே நினப்பில் அதே முழு மூச்சோட அந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஒரு
கேம் விளாட்றதுல ஒரு பிளேயர் என்ன பண்ணுவார், தொடர்ந்து விளாண்டுக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிப்பார். அதுமாரி நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ண பண்ணத்தான் நம்ம அதில் வந்து நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். அதிலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதனால இந்த வீடியோ பார்த்த பிறகும் எல்லாம் தொடர்ந்து ஏதாவது நமக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம்ம மனசுக்கு பிடிச்சது எதுவோ அதை தொடர்ந்து செய்யலாம். செஞ்சோம்னாக்க லைஃப்பில் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கிறது உறுதி. இதை நம்பிக்கையோட நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள்.